ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனலு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 99 days away இந்த ஃபாரஸ்ட் விளையாட போகிறோம். நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கு 25 நாள் சர்வைவ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்கி பேசுகிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ காற்று லைட் வந்துடுற போது சாமி, நான்லாம் இது பொறுப்பு கிடையாது. காஃபி ரைட்டு இங்கே இருக்கிற ஐடி நேம் வந்து பார்த்தாங்கன்னா போக முடியாது. சிரி கனெக்ட் சர்வர் தாய்ச்சா. என்னடா இது சத்திய சோதனை. எல்லாமே ஒரு அளவு தான் ப்ரோ. என்னடா இது ஒரே கிளிச்சு இருக்குதே. 99 days in the forest, grandma's favorite games. என் ஃப்ரெண்டு கூட இங்கே இருக்கிறான். எல்லாம் எங்கடா? என் ஃப்ரெண்டு தானா? எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்குது. டேனி ராஜா வந்தானா? எங்கே பார்ப்போம். இல்லை ஒருத்தனும் இல்லை. எதுக்கோ ஃப்ரெண்டு கனெக்ஷன் போடும் கேஷா டேன்ற. என்னடா இது மக்கள்? இது என்ன அது? அட்லீஸ்ட் ஸ்னோ அப்டேட்டா, கிறிஸ்மஸ் அப்டேட்டா? எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று ஃபயர் ரேஜர் 100% நான் பேக் இதுன்ற முயல் கலகாக இருக்குதா? என்னடா எந்த ஊர் முயல்றா? ஃபுட் பிரிண்ட்ஸு இதை வச்சு கண்டுபிடிச்சேன். இங்கெல்லாம் போயிருக்கேன், இப்பெல்லாம் வந்திருக்கேன். இது கூட பரவாயில்ல. ஸ்னோ அப்டேட் பன்னி ஃபுட் இருக்கணும். உல்ஃபுக்கிட்ட போகவே கூடாது. நான் வந்து கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை தான் அப்டேட் பண்ணோம். கேம்ப்ஸை அப்டேட் பண்ணிட்டு தான் மற்ற வேலை. நான் கொஞ்சம் வேறு மாதிரி. இது எங்கடா நான் என் லைன்லையும் கண்டுபிடிக்கிறது? இதில் எது என் லைனு? சரி, ஏதாச்சும் செஸ்ட்டு கிடச்சோம்னா கூட செஸ்ட்டு பண்ணலாம். அதுக்கு வழி இல்லை. இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா? ஓப்பன் சேக்கா ஸ்லீடா. வாவ். சரி ஐஸ் கிட்ஸ் ஏதோ ஒன்று வேணும் போ. கேன் டைம்ல தான் ஒன்று விழுந்துருக்காரு. அதுவே பெருசாக இது கேம்ப் ஃபயர் மக்களே. சரி நம்ம போய் கேம்பர். நான் வந்து கேம்பர் கிளாஸ் வச்சுருக்கேன். இங்கே போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். நான் ஃப்ளவரை கலெக்ட் பண்ணுறது வந்து சில்லி. எல்லாருமே சில்லிக்காக. ஏன்னா நைட் நேரத்தில் ஏதாச்சும் மாஸ்டர் பிடிக்குது நம்ம துரத்துது. ஜஸ்ட்டு
இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னால் நிறையா லைட் ஹவுஸ் போயிருக்கிற மக்களே. டே அங்கே இப்படி கிடச்சிதுன்னு சொன்னேன். அதனால இந்த மாதிரிலாம் கிடச்சதில்ல. ஏன்னா எனக்கு அங்கே செஸ்ட்டே இல்லை. பரவாயில்ல. நாளைக்கு இவன் பெல்ட்டு தேட வருவான். சீட்டு ஓகே போகலாம். அந்த இது டாக்ஸ் கிடச்சிச்சு. இது மீன் எப்படி வரையாம இருக்குல்ல. இவன் எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். தெரிஞ்சிச்சு எனக்கு. எவனும் வரமாட்டான். தினாவிட்டா போகலாம். ஸ்ட்ராங் எக்ஸ் கச்சிச்சுன்னா போதும் மகளே. அது போதும் எனக்கு, அது போதுமே. இங்கே பாருங்க 2 மரத்தையும் அட்ட டைமாக போட்டுக்கலாம். எப்படி சூப்பர். இப்படியே எடுத்துகிட்டே இருந்து எப்போவுமே அதே மாதிரி தான் எனக்கு டிஸ்டர்பு. இல்லை மக்களே, எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிற ஃபேனு மாற்றி போட்டேன். ஃபேனை இங்கே பக்கத்தில் என்கிட்ட இருக்கிற ஃபேனை போட சொன்னேன். முடிஞ்சளவுக்கு இந்த சாப்ளிங்லாம் இது பண்ணுங்க மக்களே. நான் வந்து ஒரு அந்த 25 நாள் சபையில் வந்து இது பண்ணேன். வந்து என்னதுன்னா அப்படியே யாரும் என்னது இது சர்வர் எரரா? பெல்ட்டு டேட் வந்துருக்கோம். 3 அது ரொம்ப மாக்கலாம். என்னதுரா பெல்ட் டேட்ரா? என்கிட்ட பண்ணி ஃபுட் இல்லை. எனக்கு பண்ணி ஃபுட்டு வேணுமே. சரி, இன்னைக்கு முயல் கறியாக போனாலும் சரி, இதுவாக போனாலும் சரி, நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு இந்த பெல்ட்டு டேடு வந்து போடா. இந்த வந்ததுவா அதெல்லாம் பெரிய வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் நம்மளே கட்டி போகிறோம். இது செத்து போட்டு இதை விட செத்து போகலாம். என்ன மக்களே, இல்லை வேணாம், இது வேணாம். இல்லை மிஷின் உங்களுக்கு அண்டிச்சா நிறைய இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம 20 மற்ற 20 துட்டு இருந்தால் போதும் மக்களே. இந்த கேம்பர் வந்து அவனை ஃபோக்கஸ் பண்ணிப்போம். பண்ணுவான். அவனுக்கு ஏதாச்சும் செஸ்ட்டு கொடுக்காங்க. இப்படி பண்ணுவான். இப்படி போனால் என்னடா கொடுக்கணும்? அதனால இப்போ செஸ்ட்டு கொடுக்கலனாலும் ஏதாச்சும் கொடுத்தானுங்க. இப்படியே போனோம்னா என்ன தடவை இருக்கணும். இது பேங்கா பரவாயில்லையே. இங்கே நிறைய மொட்டெல்லாம் இருக்குது. இது பேங்க் தானே? ஆமாம் பேங்க்கு தான்ப்பா. ஓலு பிளாஸ் ஆகிட்டா அதான் நான் நம்புகிறேன் மக்களே. சூப்பர். ஆனால் என்ன குட்ஸா கட்சின்னா நல்லா வந்துருக்கோம். பண்ணி ஃபுட்டும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ
இப்போ வந்து வெளியே போயிடலாம். எந்த பிரச்சனைகளுமே பிடிச்சிட்டானே அடிச்சுட்டான். எனக்கு துரத்திக்கிட்டே கிடப்பான். எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கள் கிளாஸில். சிக்கன் அரங்க மத்தியில் விசில் பார்க்கணுமே. இந்த உண்மையிலே வந்து மேப்பு கூட கட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன இது சம்வாட் டீப் இந்த ஃபாரஸ்ட். இது ஆல்கவுட் எடுத்துகிட்டு போயிடே. சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் காப்பாற்றலாமா? வாங்க மக்களே போகிறோம். ஃபஸ்ட்டு லெவலுக்கு அப்படியே பண்ண வேண்டியது. நகா மக்களே இவனுங்க நாங்கள் பண்ண மாதிரி இல்லை. இப்படி போகணும் தலைவரே. டே கேம்ப் ஃபயரில் போடு. பேண்டேஜுக்கா வேணும். வந்துட்டாண்டோ செத்து போனோம். சரி இப்போ நம்மளுக்கு போகிறது நம்மளுக்கு நல்லது இல்லை. நம்ம இங்கே இருக்க மரத்தையாச்சும் வெட்டுவோம். மரத்தை வெட்டி முதல்ல கொஞ்சம் ஃபார்ம் பிளாட்டு இதெல்லாம் செய்வோம். ஏன்னா எப்போ பார்த்து ஷாப்லிங் கொடுத்து என்னடா இது எனக்கு தான் இப்படி ஆகுதா? இது எல்லாத்துக்குமே போயிட்டு வரும். மேப் வெட்டிட்டோம்னா என்னதுடா போட்டுறேன் தானே இதில் மட்டும்ன்ற 4 வீடு கிடைக்குதா? தராளடே இல்லாமல் ஒரு நல்லதுக்கு தான். ஷாப்பிங் எடுத்துருந்தா ஓடியா கேம்ப் ஃபயர் எல்லாம் எங்கெங்கேயோ மாட்டிட்டோம். நம்ம டக்குன்னு போய் ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறோம் நமக்கு. ஏன்னா நம்மளோட வேலையா அதுதான். ஸ்டோரோட அடே கூப்பிடுறது ஆனா எங்கடா இந்த மிஷின் வர நன்றாக வர்றாங்க. முதல்ல விசில் பார்த்துமா நான் பாட்டு பொறிக்கிறேன். நட்டம் கூட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்படி தானே எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். தர சொல்லிங்க 5 விட்டுங்க போகலாம். நாட்டுக்கு நமக்கு முதல்ல சென்ட்ரல் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம். இதுக்கான மரத்தை வெட்டி ஓட்டு. ஓகேவா ஹங்கிரியா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வாடா ஒருத்தர் நல்ல மனுஷன்டா. எனக்கு ஹங்கிரின்னு சாப்பிடு சொன்னது நான் ப்ரோ பிளேயர்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் நோவாக கிடக்குது. எல்லாம் செத்து போகுது. இப்போ நம்ம எல்லா ஊட்டியும் கலெக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து சும்மா சைல்டை காப்பாற்றுறேன்னு வேருக்கு சொன்னேன். அண்ணன் காப்பாற்றல. நானும் காப்பாற்ற மாட்டேன். நான் இப்போதைக்கு காப்பாற்ற மாட்டேன் சொன்னேன்.
போடும். இப்போ இது அப்போ 10 மினிட்லாம் இன்னும் 3 விட்டு போனோம். நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ரசிச்சு போயிட்டாங்க. நான் ட்ரை பண்ண போகிறேன். எதையும் கட்டாதீங்கடா, எதையும் கட்டாங்க இப்போதைக்கு. இதோட கட்டிட்டு சரி கட்டு. முதல்ல லைங்க போ லைங்க அதே எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். இப்படி வேணுமா? நான் ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டே போகணும். என்ன புதிச்சு மக்களே, நான் செத்து போனாலும் போயிடுவேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு இல்லை. நாளே நாள் ஒரு 5 இருந்தால் போகாதான் என்ற ஒன்றே எனக்கு தோணும். சும்மா ரங்குறீன்னு நினைக்கிறே. என்னத்தை பண்ணும் இந்த நேரம் பார்த்துதான் இல்லை. கறி வச்சிருக்கியா? கறி என்னது? நார்மல் ட்ரிங்க் கிட்ட என்ன பண்ணுவோன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக்கேஜில் வச்சுருக்கேன். இது இருந்தால் ஒரு 2 நேரம் ஓடுங்களா? ஒரே ஒரு ஷாப்பு கட்டுவோம். இந்த உள்க்கு கேட்டெல்லாம் இதில் இடத்துல போட்டுருவோம். எல்லாத்தையும் திருப்பி நம்ம வேற ஒன்றத்துல ஃபோக்கஸில் இருந்தால் என்னதுண்ணா சரிடா, நேராக போகண்டா. நான் போய் ஃபஸ்ட்டு சைல்டில் போய் காப்பாற்ற போகிறேன்டா. எவன் சொன்னாலும் கீழே போட்டு வச்சிருக்கிறான். பரவாயில்ல. வா பரவாயில்ல. ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கடா. பாருக்குறான், 2 பேர் தான் இருக்கிறான். நம்ம எந்த
ஃப்ரெஷ்ஷாக போய் சண்டை போடலாம். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஒரு வேலை வச்சுருக்கிறேன், நான் போய் டக்கு டக்குன்னு சுட்டு போடுவேன். எல்லாம் குட்டாக்ஸி அப்படி வச்சுருக்கேன். போய் என்ற தடவை பழுத்து நிற்குது. நான் வந்து கேம்பர் கிளாஸு நான் வச்சேன். கீழே வந்து உள்ஃபு நிற்குது. கடிதான் வச்சுக்கணும். சரி கை கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதான். இப்போ டக்குன்னு போடுறா. குடாக்ஸு அப்பா பட எங்க இன்னும் கேம்ப் ஃபயர் மேலே நின்னீங்கன்னா வச்சுக்கோங்க மக்களே, உங்களுக்கு ஹெல்த் டக்குன்னு ஏறும் மக்களே. இது வந்து பிக்கு தான், அப்படி சருசன்னு எடுத்து பாருங்க. மழை பொழியுதா? பசங்க கேம்ப் காமிக்க மாட்டேங்குது. அது எங்கே வச்சு அந்த பொண்ணு சொல்லியா? டேய் என்னடா இது ஐயமா இது? நான் இங்கேயே வந்துக்கிறேன். சரி அவன் போய் அவன் பாடியை தூக்கிட்டாச்சு விடணும். எங்கேயாச்சும் போகிற வழியில் பேண்டேஜ் கிடச்சிருந்தா இல்லை அவனே வச்சுருந்தானா? வச்சுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இங்கே வச்சுட்டு போயிருக்கான். பேண்டேஜ் இருக்குதுடா, இந்த வச்சுக்கோ. அவனுக்கு பேண்டேஜ் கிடச்சிருக்கு. வந்து ஷாப்பிங் எடுத்து உள்ள போட்டிருக்கேன்.
நான் வந்து கொஞ்சம் ரூபு கொஞ்சம் போ ரெண்டும் கலந்த கலவை. எப்பா 6th ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் போச்சுன்னா இன்னும் ஒன்று எடுத்து ஓட்டுறேன்னு எங்கடா ஒரு மாட்டீங்களா வெட்டலாம்டா. பரவாயில்ல மக்களே, அனிமேஷன் நல்லா தான் பண்ணியிருக்கானு. பிளான் பண்ணியிருக்கேன். எங்கடா ஒரு மாட்டீங்களா நாட்டில் கிடைக்கிது பீஸ் இந்த சைடு. என்னடா இது மக்கள் இந்த யூஎஃப் போடுறதுனால நல்லா வச்சுருப்பானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூஎஃப் எங்கே இருக்கிறாங்க பையன், இன்னொரு பையன் அவனை அந்த குழந்தைய காப்பாற்றணும். இங்கே இருக்க பார்த்தாச்சு. சவுத்து சைடுக்கு பக்கத்தில் இருக்கா. ஏன்டா ஒரே ஒரு நிமிஷம் இருக்குதோ இங்கே வந்து அப்படி சொல்கிறேன். ஏதாச்சும் இதுதான் பண்ணிட்டு இருக்குதுடா. இந்த 18 வச்சு என்ன வேணாலும் பண்ணேன். அதில் வந்து 10 வச்சு இது பண்ணுவாங்கல்ல. விளையாடுங்க பையன் வந்துடா, விளையாடுறோம் அப்புறம் சில விளையாடலாம். ஓகே ஓகே விளையாடுங்க ரெண்டு பேரும். செல்லா கட்டா வந்துட்டு போகிறேன். நான் வந்து எடுத்தாரேன். பாய் பாய் குட் பாய்.